மனிதன் கற்பனையில் மட்டுமே சிந்திக்கக்கூடிய நம் சூரிய குடும்பத்தின் எல்லையை தாண்டி வேறொரு நட்சத்திர குடும்ப எல்லையில் பயணம் செய்து கொண்டிருக்கிற விண்கலங்கள் வாயேஜர் 1 and 2. இதுவரை நம் பூமியிலிருந்து இந்த 2 விண்கலமும் சுமாராக 2400 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமா, பூமியோடு தொடர்பிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வாயேஜர் 1 and 2 அதன் பேட்டரியை சேமிக்கும் விதமாக அதனோட முக்கியமான சில சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆஃப் செய்து வச்சிருக்காங்க. பட் பூமியோட கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வது மட்டும் இன்னும் நிறுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில தான் வாயேஜர் 1 அதன் சிக்னலை பூமிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டதாக 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளியிட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மே 4 ஏஷியாலேயே 3rd லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்பை பார்க்க போகிறோம். ஜவாதி ஹில்ஸில் நாம் ஸ்டார் கேசிங்கும் அன்றைக்கி நைட் நாம் செய்ய போகிறோம். உங்களுக்கான ஃபுட்டு அண்டு ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் ஒரு ரிசார்ட்டும் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வாயேஜர் 1 அதன் சிக்னலை பூமிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டதாகவும் மீண்டும் அந்த சிக்னலை சரி செய்யவும் விஞ்ஞானிகள் பல முயற்சி செய்தும் இன்னமும் சிக்னல் வரவில்லை என்று தான் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ ஒரு குட் நியூஸோடு வந்திருக்காங்க. ஆமாங்க, வாயேஜர் 1 சிக்னல் நிறுத்தப்பட்ட பிறகு பயங்கரமாக முயற்சி பண்ணி 2 மாதம் இல்லைங்க 6 மாதமாக தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்போ விஞ்ஞானிகள் மீண்டும் பைனரி டேட்டா, அதாவது வாயேஜர் 1ஓட சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்கிறதா இப்போது அவங்களோட அஃபிஷியல் பேஜில் வெளியிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 17 வரைக்கும் எந்த சிக்னலும் இல்லை. ஆனால் ஏப்ரல் 18 ஒரு சிக்னல் கிடைச்சிது, அதுவும் புதிய லொக்கேஷனில் இருந்து. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சமயத்தில் வாயேஜர் 1 பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 2450 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போதைய நிலவரப்படி இதை ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்டில் சொன்னால் சுமார் 122 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரம். ஒரு ஏயு என்பதே 15 கோடி கிலோமீட்டருக்கு சமம். அதுபோல் 162 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு வாயேஜர் 1 and 2. இவ்வளவு தூரம் போன பிறகு தான் வாயேஜர் 1ஓட சிக்னல் கட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பல முயற்சிகள் செய்யப்பட்டது இந்த 6 மாத காலமாக. ஆனால் இப்போது நியூ லொக்கேஷன்லேருந்து சிக்னல் வந்திருக்கிறத விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, இந்த சிக்னல் கிடைக்காத சமயத்திலையும் விஞ்ஞானிகள் இந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதிவேகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சிக்னல் நாங்கள் பல முறை முயற்சி செஞ்சு இப்போ தான் அந்த நியூ லொக்கேஷன்லேருந்து சிக்னல் கிடைச்சிருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. வாயேஜர் 1ஓட ஜர்னி இப்போவும் எப்போவும் நிற்காமல் இந்த பிரபஞ்சத்தில் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கூட கம்யூனிகேட் ஆகிறதா இல்லையா என்பது தான் முக்கியம். எங்கே சிக்னல் வராமையே போயிடுமோன்னு விஞ்ஞானிகள் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக சிக்னல் வந்திருக்கு. நம்ம பூமியிலிருந்து வாயேஜருக்கு ஒரு சிக்னலை அனுப்புனா 22.5 மணி நேரம் கழித்து தான் அந்த சிக்னல் அங்கே போய் சேரும். செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போயும் கூட. ஆனால் அதே போல் அது ரிப்பீட் சிக்னல் நமக்கு கொடுக்க அகைன் 22.5 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஏப்ரல் 20 சக்ஸஸ்ன்னு அறிவித்தாங்க. அதாவது சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிறத உறுதிப்படுத்தினாங்க விஞ்ஞானிகள். நமக்கு பதில் சிக்னலாக ஹாய் இட்ஸ் மீ என்று வாயேஜர் 1 பதில் சிக்னலை கொடுத்துருந்துச்சு. இப்போ விஞ்ஞானிகள் பிஸியாக FDS சாஃப்ட்வேரை ரீலொகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ரீலொகேஷன் முடிஞ்ச பிறகு, அதாவது அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்பவும் போல் வாயேஜர் 1 நம்ம கூட சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேறு ஒரு நட்சத்திர எல்லையில் நுழைந்த முதல் விண்கலம் இந்த வாயேஜர்கள் தான். சுமார் 45 வருட தொடர் பயணம், மிகவும் அமைதியான பயணம், தனிமையில் வெப்பமே இல்லாமல் குளிர் நிறைந்த ஆழமான விண்வெளி பயணம் செய்யும் வாயேஜர் பல வருடம் முன்பு நம் சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கிரகத்திற்குமே இரண்டும் சேர்ந்து போய் அவைகளின் உண்மையான படங்களை நமக்கு எடுத்து அனுப்பி இருந்தது. இதோ பாருங்கள், வாயேஜர் ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த ஆகச்சிறந்த நம் சூரிய குடும்ப கிரகங்களின் படங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். இப்படித்தான் ஒரு முறை பிப்ரவரி 14, 1990 அப்போது நான் பிறக்கவே இல்லை.
பிப்ரவரி 14 அன்று 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போய்க் கொண்டிருந்த வாயேஜர் 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு படத்தை வெளியிட்டது. அதை பார்த்தவர்கள் அப்படியே வாயடைத்து போனார்கள். சுமார் 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பூமியை படம் எடுத்த வாயேஜர் 1 அதை பூமிக்கு எடுத்து அனுப்பியது. இதுதான் இந்த சூரிய ஒளி சன்லைட் பீமில் ஒரு சிறிய கடுகை விட சிறியதாக தெரிவதுதான் நம் பூமி என்று சொன்னது வாயேஜர் 1. நம்மால் நம்ப முடிகிறதா? சுமார் 788 கோடி மக்களும், கோடிக்கணக்கான உயிரினங்களும், எண்ணிக்கையற்ற மரங்களும், கடல் என இப்படி பல அதிசயங்களை கொண்ட பிரம்மாண்ட பூமி ஏறக்குறைய 600 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிகிறது பாருங்கள் என்று சொல்லாமல் சொன்னது வாயேஜர் 1 ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணும்பொழுது அதிகபட்சம் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் தான் ஒர்க் ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 50 வருஷத்தை நெருங்கிட்டு இருக்க இந்த வாயேஜர் 1 and 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்னமும் நம்ம பூமி கூட கம்யூனிகேட் செஞ்சிட்ருக்குன்னா அது உண்மையாகவே மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. எது எப்படியோ நாம் அதாவது JBL விஞ்ஞானிகள் ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. வாயேஜர் 1 மீண்டும் வராதுன்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க. நல்ல வேலையாக மீண்டும் சிக்னலை இப்போ கொடுத்துருக்கு. வாயேஜர் 1 பயணத்தை ஒருபோதும் நிறுத்தவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது தொடர் பயணமாக இந்த ஆழமான பேரண்டத்தில் உலா வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் மறக்கக்கூடாது, வாயேஜர் 2 இன்னும் சிறப்பாக விண்வெளி பயணம் செய்கிறது என்று, இன்னமும் நம்முடன் தொடர்பில் இருக்கிறது என்றும் நாம் மறக்கக்கூடாது. வாயேஜர் 1 and 2 இரண்டும் இரட்டை சகோதரர்கள் போல. போகும் பாதைதான் வேறு வேறு, ஆனால் இலக்கு ஒன்றுதான். அதன் இலக்கு முடிவில்லா பயணம் என்ற அந்த இலக்கை நோக்கிதான். அந்த முடிவில்லா பயணத்தில் நாமும் அதனோடு இணைவோம் வாருங்கள், கற்பனையாக. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.